ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்க. இது உங்களோட வில்லேஜ். இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் வில்லேஜுக்கு ஒரு ரோடு போடலாம், ரோடு கொண்டு வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வேலை ஒரு ரோடு போடுறதுக்கு கூட எங்கே போகணும்? டெல்லிக்கு போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி தான் ரோடு போட முடியும்னா இந்த ரோடு வருமா? செம்ம டிலே ஆகும்ல. அப்போ அதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்ன? இந்த வில்லேஜுக்கு என்ன தேவையோ அந்த வில்லேஜ் மக்களே முடிவு பண்ணி ரோடு போட்டுடணும். கரெக்டாக உங்கள் வில்லேஜுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்களே பண்ணுறீங்க. இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன? பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமா? அப்போ சொல்லுங்களேன், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தோட மெயின் எய்ம் என்ன? இந்த சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பவர் எங்க இருந்துச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே இருந்துச்சு. இப்போ பவர் என்ன ஆயிடுச்சு? பவர் கமிங் க்ளோஸ் டு தி பீப்புள், அந்த வில்லேஜ் மக்கள் கிட்ட வந்துருச்சு. ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் பார்த்துட்டு பர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லை. அந்த வில்லேஜுக்கு என்ன இருக்கு? ஒரு ஓன் கவர்னன்ஸ் மெக்கானிசம் இருக்கா? பஞ்சாயத் ராஜ். த பீப்புள் கவர்ன் தெம்செல்வ்ஸ். இந்த சிஸ்டம் இந்தியாவில் எப்போ வந்துச்சு? ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனே கிடையாது. நம்ம ஆட் பண்றோமா? 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான் கொண்டு வரும். இந்த ஆக்டோட மெயின் பர்பஸ் என்ன? எப்படி சென்ட்ரல் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கோ, ஸ்டேட் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கோ, இதுக்கப்புறம் ஒவ்வொரு வில்லேஜுக்குள்ளேயும் ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். ஸோ லோக்கல் கவர்மெண்ட். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் அந்த லோக்கல் வில்லேஜுக்கு என்ன தேவையோ எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பேரு? கிராம் பஞ்சாயத். மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வில்லேஜுக்கு தேவையான ஒரு லீடரை ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி சூஸ் பண்ணுவாங்களா? அந்த சீட்டுக்கு யாரெல்லாம் போட்டி போடலாம்? யார் வேணா போட்டி போடலாம். ரிசர்வேஷன் உண்டு. 50% சீட் யாருக்கு? உமன், எஸ்சி, எஸ்டிக்கு இந்த பிரசிடென்ட் சீட்டு தராங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அகைன் சொல்லுங்க, இந்த லோக்கல் கவர்மெண்ட், இந்த கிராம் பஞ்சாயத், இது எல்லாத்தோட மெயின் பர்பஸ் என்ன? ஒரு வில்லேஜுக்கு தேவையான டெவலப்மெண்ட் அந்த வில்லேஜ் உருவாக்கியதுல செல்ஃப் டெவலப்மெண்ட். ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், இந்த சிஸ்டம் இப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு வில்லேஜும் என்ன பண்ணும்? டவுனுக்கு போகும், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகும், சிட்டிக்கு போகும். அந்த ஊருக்கு தேவையான ஒரு ஸ்கூல் கட்டினா கூட டிலே ஆகும். கரப்ஷன். எல்லா வில்லேஜையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சில வில்லேஜ் வந்து அதிகமான எஸ்டிஸ் இருக்காங்கன்னா அந்த வில்லேஜ் மக்களுக்கு தேவையான விஷயத்த ப்ரையாரிட்டி பண்ண மாட்டாங்க, அதாவது நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் வராமல் தடுக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வழி பஞ்சாயத்து சிஸ்டம். ஸோ ஸ்கூல் வேணுமா? பஞ்சாயத்து கேன் பிளானட். க்ளீன் வாட்டர் வேணுமா? பஞ்சாயத்தை அரேஞ்ச் பண்றோம். ஜாப்ஸ் வேணுமா? லோக்கல் லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமை வில்லேஜ் பஞ்சாயத்து உருவாக்க முடியும். இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு? ஆக்டிவ் ஒர்க் ஆகிட்டு இருக்கா? ஒரு ஆங்கிள் பாசிட்டிவ் சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஆக்டிவா இருக்கிற டைம் இதுதான். அதாவது 14 lakhs women were in leadership role in village. அதாவது 14 லட்சம் பெண்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு அவங்க வில்லேஜை மாத்துறதுக்கு. அப்போ வில்லேஜ் லெவலில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இது பிளஸ் பாயிண்ட். பட் நெகட்டிவ் ஆங்கிள்ஸும் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ பஞ்சாயத்து சிஸ்டம் இப்போ ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன? ஃபர்ஸ்ட் முக்கியமான ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் பீரியாடிக்கலா எல்லா மக்களும் சேர்ந்து பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் அந்த வில்லேஜுக்கு தேவையான பிரசிடென்ட் இருப்பாங்களே, அந்த லீடரை சூஸ் பண்றதுக்கு, அதாவது எலெக்ஷனுக்கு மட்டும்தான் எங்கேஜ் ஆகுறாங்க. அதை தவிர்த்துட்டு எந்த ஆக்டிவிட்டிக்கும் மக்கள் வர மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து மீட்டிங் என்ன ஆயிடுச்சுன்னா வெரி ஃபார்மல் ஆயிடுச்சு. லாஜிக் புரியுதா? அதாவது ஒரு வில்லேஜ்ல பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சு போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பஞ்சாயத்து சிஸ்டம் ஆயிடும், அதுக்கு பவர் போயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லா மக்களும் சேர்ந்து அந்த வில்லேஜுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கும் போது தான் எல்லா விஷயம் ஃபாஸ்ட் ரன் ஆகும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா பஞ்சாயத்து ராஜ் இருக்கிறதே வேஸ்ட். ஒருவேளை சில பஞ்சாயத்துல ஆக்டிவா ஒர்க் பண்ணியிருந்தாலும், ரோடு போடலாம்னு முடிவு பண்ணாலும், ரோடுக்கு ஃபண்டு வரும்ல, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா கொடுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால எல்லாமே டிலே ஆகுது. பாயிண்ட் புரியுதா? பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துக்கு ஃபினான்ஷியல் அட்டானமி இல்லை. தே டோன்ட் ஹேவ் தேர் ஓன் மணி. அடுத்து எப்படி ஸ்டேட் லெவலில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கோ, அந்த பாலிடிக்ஸ் இப்போ வில்லேஜ்ல வந்துருச்சு. வில்லேஜ் நடக்கிறது எல்லாமே பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த வில்லேஜுக்கு என்ன டெவலப்மெண்ட் தேவை அதை பற்றி ஒர்க் பண்ணாமல் கட்சியை வளர்க்குறது, எலெக்ஷன் ஃபோக்கஸ்க்கு பண்ணுறது, இந்த ஒர்க் தான் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த ஊருக்கு லீடரை சூஸ் பண்ணுறதை விட அந்த ஊரில் யார் இருப்பாங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே, எல்லா கட்சியும் இருக்கும். அப்போ ஒரு கட்சியால் என்ன பண்ணுவாங்க? லீடராக மாற்றிடுவாங்க. லாஜிக் புரியுதுல? வில்லேஜுக்கு எது நீடோ அதை பேஸ் பண்ணி விட்டு போடாமல் பார்ட்டிக்கு லாயல்ட்டியாக இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஒரு பார்ட்டிக்கு லாயல்ட்டி இருப்போம்ல, அந்த லாயல்ட்டியை வில்லேஜ் காட்டுவாங்க. இது எல்லாத்த விட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், டேரக்டாக ஃபண்டு வருது, சூப்பராக ஒர்க் பண்ண லீடர் இருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் கோவிடுக்கு அப்புறம் லாஸ்ட் 10 இயர்ஸாவே கவர்னன்ஸ் சிஸ்டமே மாறிட்டே இருக்குல்ல. டெக்னாலஜி அப்டேட் வந்துருச்சு, இ கவர்னன்ஸ் வந்துருச்சு, நியூ டைப்ஸ் ஆஃப் லேபர்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அப்போ இந்த எல்லா சேஞ்சையும் வில்லேஜுக்குள்ள வரல. வில்லேஜ் வந்து அவுட் ஆஃப் தி சேஞ்சில் இருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க, பஞ்சாயத்து சிஸ்டத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் முக்கியமானது ஃபினான்ஷியல் அட்டானமியா. ஆக்சுவலாக இந்த வார்த்தை என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஒரு ஃபேக்ட், 2010 வச்சுக்கலாம். 2010 2024 லாஸ்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பஞ்சாயத்துக்கு வர காசு இருக்குல்ல, டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அது 1.5 லட்சம் கோடி இருந்து இப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 2 லட்சம் கோடி கிடைக்குது. ஸோ அமௌண்ட் அதிகமாக இருக்கு. அது விஷயம் கிடையாது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு காசு வந்து ஒரு பஞ்சாயத்து தரும்போது என்ன சொல்லுன்னா, இந்த காசை இதுக்கு யூஸ் பண்ணிடு அப்படின்னு அந்த மணி கூட கண்டிஷன் இருக்கும். இப்போ கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த பஞ்சாயத்துக்கு என்ன தேவையோ ஃப்ரீயாக பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாது. அப்போ கவர்மெண்ட் தர மோஸ்ட் ஆஃப் தி மணி என்ன மணி? டைடு மணி. அது கூட ஒரு ஒர்க்கை ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ பஞ்சாயத்துக்கு மணி வருது, அந்த மணி எப்படி இருக்கணும்? அன்டைடு மணியாக இருக்கணும், ஃப்ரீ மணியாக இருக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து காசு அனுப்புது, பட் தோஸ் ஃபண்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணணும், குறைக்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லோக்கல் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆல்மோஸ்ட் எல்லா பவரும் வில்லேஜ் பஞ்சாயத்து கிடைக்கல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கான்ஸ்டியூஷன்ல பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் உருவாக்குனாங்களே, அதை உருவாக்கி என்ன பண்றாங்க? ஒரு லிஸ்ட் போடுறாங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் எல்லா பவர்ஸும்
யாருக்கு? லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தான், வில்லேஜ்க்கு தான். பட் அவ்வளோ லிஸ்ட் கொடுத்தும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த எல்லா பவர்ஸும் இன்னும் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. கான்ஸ்டியூஷன் கொடுத்தது ஒரு 29 லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ். இந்த 29ல் ஜஸ்ட் 20% பவர் மட்டும்தான் லோக்கல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. அப்போ இன்னும் கம்ப்ளீட் டீசென்ட்ரலைசேஷன் வரல. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அண்ட் இப்போ பார்க்க போகிற பாயிண்ட் இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லோக்கல் கவர்னன்ஸோட மெயின் வேலை என்ன? அந்த வில்லேஜில் இருக்க எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவை, அதான் அல்டிமேட் எய்ம். பட் இப்போ பஞ்சாயத்து பண்ணுற ஒர்க் வந்து மாறி போச்சு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வில்லேஜ் மக்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மிடில் மேன் ஆயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இந்த வில்லேஜில் யாருக்கு காசு அனுப்பணும்? டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் மணி அவங்க அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாக என்ன பண்ணிடுது? மக்களுக்கு காசு அனுப்பிடுது. சில பேர் யோசிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரக்டாக மக்களுக்கு காசு போச்சுன்னா எஃபிஷியன்ட் மாதிரி தெரியும். பட் ஒரு வேளை அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு காசு வரலன்னா யார்கிட்ட கேட்பாங்க? அக்கௌண்ட்டு மிஸ் ஆகும். அதுவே வந்து அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து எல்லா வீட்டுக்கும் போச்சுன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு காசு வரலன்னா போய் கேட்க முடியும். ஸோ அக்கௌண்டபிலிட்டி குறையுது. யோசிக்க முடியுதா? ரேஷன் கடையிலேருந்து, ஜாப்லேருந்து, பென்ஷன்லேருந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நமக்கு என்ன தேவை உருவாக்கிட முடியும் லோக்கல் கவர்மெண்ட். இப்போ லோக்கல் கவர்மெண்ட்டை கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் என்ன பண்ணுது? அது வேலையை குறைச்சி எல்லாம் அதுவே பண்ணிடுது. அப்போ டெக்னாலஜி வளர லோக்கல் கவர்மெண்ட் வேலை ஆகிடும், குறைஞ்சிட்டே இருக்கும், பவர் குறைஞ்சிட்டே இருக்கும். லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட், கவர்மெண்டோட ஃபோக்கஸ் இப்போ எல்லாமே அர்பன் பக்கம் தான் திரும்புது. என்ன ரீசன்? 1990s 100 பேரில் 75 பேர் 75% வில்லேஜில் வாழ்ந்தாங்க. இப்போ காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 60% பீப்புள் தான் வில்லேஜில் வாழ்றாங்க. இப்போ நிறைய பேர் அர்பனுக்கு போகிறதுனால அர்பன் ஃபோக்கஸ் என்ன பண்ணுது? கவர்மெண்ட் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லாஜிக் புரியுதா? அப்போ எல்லா கவர்மெண்ட்டும் இந்த டவுன் சிஸ்டம் இருக்குல்ல, முனிசிபாலிட்டி, அதை ரிஃபார்ம் பண்ணுறாங்க. பட் பஞ்சாயத்து ராஜ் என்ன பண்ணல? இன்னும் ரிஃபார்ம் பண்ணல. அட்வான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுல. அப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட், நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு வில்லேஜ் லெவலில் இருக்க லீடரை வந்து ஜஸ்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறதை விட்டுட்டு அந்த வில்லேஜுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிற ஒரு ரோலை வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு தரணும். ஸோ டெசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆகணும், அவங்களோட ஃபண்டை நீங்கள் அதிகமாக்கணும். அதோட முக்கியமானது டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணணும். லோக்கல் கவர்னன்ஸோட டெக்னாலஜிக்கல் அப்டேட்டாக கொண்டு வரணும். பாயிண்ட் புரிஞ்சா? வி ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் தி லோக்கல் கவர்னன்ஸ் த்ரூ யூசிங் தி டெக்னாலஜி. இதை தவிர்த்துட்டு இன்னும் சில முக்கியமான வேலைகள் பண்ணலாம். ரீசெண்ட் டைமில் வில்லேஜ்ல இருந்து நிறைய பேர் வெளியே போகிறாங்களா, மைக்ரேஷன். அப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து என்ன பண்ணலாம்? மைக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். வில்லேஜ் லெவல்லே ஜாப்ஸ் உருவாக்க ட்ரை பண்ணலாம். இல்லை ஒருவேளை மைக்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி எங்கே இருக்கும்? வில்லேஜ் தான் இருக்கும். மைக்ரேண்டான ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம்? எல்லா ப்ராப்பர் பெனிஃபிட்டும் கிடைக்குதான்னு என்ஷூர் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமானது கிளைமேட் சேஞ்ச். அதை சரி பண்ணுறதுக்கு வில்லேஜ் லெவலில் வாட்டர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராமை எஃபெக்டிவாக பண்ணலாம். லோக்கல் வாட்டர் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய உருவாக்கலாம். ப்ளஸ் சோலார் எனர்ஜி, பயோகேஸ், விண்ட் பவர், இது எல்லாமே வில்லேஜ் லெவலில் உருவாக்கலாம். ரெண்டாவது அண்ட் ஃபைனலி வி ஹேவ் டு ட்ரெயின் தி பஞ்சாயத் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃப்ளட் வருது, இல்லை ட்ராட்டு, சைக்ளோன், அந்த டிசாஸ்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கு பஞ்சாயத்து லெவலில் வி ஹேவ் டு கிரியேட் தி இயர்லி வார்னிங் சிஸ்டம், எமர்ஜென்சி பிளான்ஸ். இது எல்லாத்துக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்தை ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த காலகட்டத்தில் வில்லேஜ் பஞ்சாயத்தை இந்த எல்லா விஷயத்துக்கும் அப்டேட் பண்ணுற மாதிரி உருவாக்கணும். ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டுமே இன்னைக்கு சென்டர் பேஜில் வந்து ஆர்டிகல். இந்த ஹெட்டிங் படிங்களேன், தி பஞ்சாயத் ராஜ் மூவ்மெண்ட் இஸ் இன் டிஸ்ட்ரெஸ். ஏன் டிஸ்ட்ரெஸ்? ரீசன்லாம் பார்த்தாச்சு. எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அதுவும் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம பேசினது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த ஸ்டோரிக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸ், எல்லா கீவேர்ட்ஸுமே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் மெரிட்டை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே கிடைச்சிருக்கும். ஒருவேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அண்ட் அகைன் நீங்கள் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் நோட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸை ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜும் அந்த லைனும் லிங்காக தான் செக் பண்ணிக்க. இப்போ அடுத்து போகலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்தியா யூஎஸ் பற்றி பார்த்தோம்ல, அந்த ஃபுல் கிளாஸையும் 2 பேரால் சம்மரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ஆர்டிகல் நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாக புரிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை அந்த இந்தியா யூஎஸ் பற்றியான வீடியோ பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. அது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ. ஒரு 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தா கூட புரியுற அளவுக்கு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அகைன் ஒரு சம்மரைஸ் மட்டும் பண்ணுறேன். இது எக்ஸ்பிளேஷன் கிடையாது. மோடி விசிட்டிங் தி யூஎஸ், இது ஒரு நார்மல் நியூஸா? கண்டிப்பாக கிடையாது. என்ன ரீசன்? ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம், யூஎஸோட பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணுற 4th லீடர் மோடி. ஃபர்ஸ்ட் யார்? வழக்கம் போல இஸ்ரேல், அவங்களோட ஃப்ரெண்டு, அதை விட்டுறலாம். ரெண்டாவது அவங்களோட கேபிட்டலிஸ்ட் ஃப்ரெண்டு ஜப்பான், ஜார்டன். இந்த 3 பேருக்கு அப்புறம் 4th லீடர் மோடி தான் மீட் பண்றாரு. அப்போ யூஎஸ் வந்து இந்தியா ரொம்ப க்ளோஸாக பார்க்கறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாலிடிக்ஸ்னாலே சிம்பலிசம் தானே. டேரக்டாக சொல்ல மாட்டாங்க. ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட் நடக்கிற சிம்பிள் வச்சு என்ன பண்ணும்? அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மீட்டிங்கோட கன்க்ளூஷன்ஸ் என்ன? மிஷன் 500 இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு நடுவில் ட்ரேட் விற்பனை $500 பில்லியன் நடக்க போகுது 2030க்குள்ள. இப்போ எவ்வளோ நடக்குது? 130 பில்லியன் ட்ரேட் இன் குட்ஸ். ஸோ நம்ம குட்ஸை அவங்க வாங்குறாங்க, அவங்க குட்ஸ் நம்ம வாங்குறோம். டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 130 பில்லியன் தான். இப்போ 130 500 மாத்திரம்னா இவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. பட் இது எல்லா குட்ஸ்க்கு என்ன உண்டு? இப்போதைக்கு டேரிஃப் உண்டு. எதை பற்றி பேசல? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றிலாம் பேசவே இல்லை. வாய்ப்பே கிடையாது. இல்லை, அதாவது நான் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறேன், உங்கள் கண்ட்ரி மார்க்கெட்டுக்கு வரும், ஃப்ரீ அலோவ் பண்ணுங்க. ட்ரம்ப் கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு? எல்லா கண்ட்ரி பொருளுக்கும் டேரிஃப் போடுறாரு. பட் மேபி இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியா இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது யோசிங்களா, 130 பில்லியன் வந்து 500 பில்லியனா டபுளா ட்ரிபிள் ஆக போகுதுன்னா இந்தியாவோட ப்ரொடக்ஷன் எப்படி ஆகும்? அதிகமாகும். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும். அதனால ட்ரேட் படிக்கிறோம். ஓகேவா? என்ன பார்த்தோம்? இந்தியா யூஎஸ் ட்ரேட்ல
யார் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறா? இந்தியா தான். இந்தியா தான் அதிகமான பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுது யூஎஸை விட. இப்போ யூஎஸ் என்ன பண்ணுது? இந்த டெபிசிட் சரி பண்ணணும். அப்போது இந்தியா கிட்ட சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரா பொருளை யூஎஸ் கிட்ட வாங்கிக்கோங்க. என்ன வாங்கலாம்? ஆயில், கேஸ், மிலிட்டரிக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ், டெக்னாலஜி. ஸோ டிஃபென்ஸ் டெக்னாலஜியும் யூஎஸ் தரப்போகுது. தன்னோட டெபிசிட்டை சரி பண்ண போகுது ட்ரேடில். ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஓவர். இந்த எல்லா ட்ரேடுக்கும் பேர் வச்சாங்களே காம்பேக்டா. காம்பேக்ட் மீன்ஸ் மிலிட்ரி, காமர்ஸ், டெக்னாலஜி, டிஃபென்ஸ் டெக்னாலஜி எல்லாம் உள்ளடக்கிய அக்ரிமெண்ட்ஸ். அந்த டெக்னாலஜிலே முக்கியமான டெக்னாலஜி, ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி இல்லை எமர்ஜிங் டெக்னாலஜி. அதுக்கு ட்ரஸ்ட்னு பார்த்தோமா, ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ். ஆல்ரெடி இருந்த நேமை ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. இந்த பாயிண்ட் பார்த்தோம். அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி செமிகண்டக்டர், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்துக்குமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை 2 பேரும் சேர்ந்து உருவாக்க போகிறோம். பார்ட்னர்ஷிப், இது அடுத்த பாயிண்டா. ஸோ ட்ரேடு, டிஃபென்ஸு, டெக்னாலஜி, அடுத்து செக்யூரிட்டி. இந்தியாவில் நடந்த 26/11 அட்டாக்கு காரணமான ஒரு டெரரிஸ்ட் யூஎஸ்ல இருக்காங்க. அவரை இந்தியாவுக்கு அனுப்பிட போகிறாங்க. எக்ஸ்ட்ராடிஷன். ஸோ எவ்வளோதான் இந்த நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலும் இது எல்லாத்தையும் 2 பாயிண்ட்ல சம்மரைஸ் பண்ண முடியும். இந்தியா யூஎஸோட மெயின் மீட்டிங் சைனாவை அப்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள். என்ன ரீசன்? ட்ரம்ப்புக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட் என்னென்ன பண்ணாரோ அது எல்லாத்தையும் ட்ரம்ப் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. பட் சில விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுறாரு. அந்த சில விஷயம் என்னது? குவாட், சைனா டார்கெட் பண்ணுற ஒரு குரூப். பர்பஸ் என்ன? பசிபிக் ஓஷனில் சைனாவோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடணும். இண்டோ பசிபிகஸ்ட் இந்த குரூப் என்ன பண்ண போகுது? ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. இது அகைன் பேசியிருக்காங்க. ஏன் பேசினாங்க? இந்த வருஷம் குவாட் சமிட் இந்தியா நடக்க போகுது. ட்ரம்ப் வர போகிறார். ஸோ குவாட் சமிட் பேச போகிறாங்கனாலே பசிபிக் ஓஷன் பற்றி பேச போகிறாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல இமேஜ் பார்த்தோம்ல, 4 கண்ட்ரி நடுவில் யாருக்கா? சைனா இருக்காங்க. அடுத்த பாயிண்ட், பேசின எல்லா விஷயமே ஷார்ட் டேர்மாக இருக்குது. அதாவது எல்லாமே பிஸ்னஸ் டீலிங்காக இருக்கே தவிர ஒரு லாங் டேர்மில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா அதுக்கான பாத்வே அதை பற்றி பேசல. நீ இந்த பொருளை வாங்கிக்கோ, நான் அந்த பொருளை வாங்கிக்கிறேன். கம்ப்ளீட்லி டிரான்சாக்ஷனல் பாலிடிக்ஸ். இது செகண்ட். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கண்டெம்பரரி இந்தியாவுக்கு எது ப்ராப்ளமோ அதை பற்றி பேசல. ஃபர்ஸ்ட், இந்தியாவோட பொருளுக்கு யூஎஸ்ல டேரிஃப் இருக்கு. ஓகேவா? ஹையர் டேரிஃபே இருக்கு. அதை குறைக்க முடியுமா? அதை பற்றி பெரிய டிஸ்கஷன் இல்லை. ஏன் குறைக்க மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஹேவ் டு பை அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி. அப்போ அந்த ஃபேர் ட்ரேடிங் பாலிசி பற்றி பேசல. இது ஒன்று. ரெண்டாவது, மாஸ் டிபோர்டேஷன்ஸ். 100கணக்கான இந்தியன்ஸ், இல்லீகல் மைக்ரன்ஸ், இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போன இந்தியன்ஸ் விசா இல்லாமல் இல்லீகலாக போய் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க? கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. மாஸ் டிபோர்டேஷன். என்ன பண்ணிருக்கலாம்? இந்தியா இல்லீகல் மைக்ரன்ஸ் தப்பானவங்க தான். பட் அட் டைம்ல என்ன பண்றீங்க? அந்த ஊரை விட்டு தூக்கிட்டு வரீங்களா? கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பண்ணலாம், டிப்ளமேட்டிக்காக யோசிக்கலாம். இதை பற்றி பேசல. ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் தான் இந்த ஆர்டிகளோட செகண்ட் பேரா கொடுத்துருக்காங்க. அகைன் படிச்சிருக்கேன். சரி, ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அகைன் சொல்றேன். ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு உமன் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறோம்னா நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணும்? அந்த உமனுக்கு நிறைய சேஃப் கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ கான்ஸ்டிடியூஷனலி த்ரூ லீகலி ஒரு கேர்ளுக்கு வந்து அகைன்ஸ்ட் ஹர் வில் உங்களால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணிச்சுன்னா கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு சேஃப் கார்டு பண்ணும். ரைட் டு லைஃப், ரைட் டு டிக்னிஃபைட் லைஃப் நிறைய இருக்கு. பட் அதே ஃபோர்ஸை அகைன்ஸ்ட் ஹர் அவங்க ஹஸ்பண்ட் பண்றாங்கன்னா there is no constitutionally protection. உங்க எல்லாருக்குமே இந்தியன் பினல் கோட் ஐபிசி தெரியும். ஐபிசியில் செக்ஷன் நம்பர் 375 என்ன சொல்லுது? இட் டிஃபைன்ஸ் தி ரேப்பா. ஸோ இந்த கிரைம்க்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு. பட் அதே கிரைமை ஒரு ஹஸ்பண்ட் பண்றாங்க, ஒரு கேர்ளுக்கு, ஒரு உமனுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்க ஒய்ஃப்க்கு பண்றாங்க. அதே செக்ஷன் 375ல கிளாஸ் 2 எக்ஸப்ஷன் கொடுத்துருது. ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு கேர்ள் இருக்காங்க, அந்த கேர்ளுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பிசிக்கலி ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா அதுக்காக அந்த ஹஸ்பண்டை பனிஷ் பண்ண முடியாது. என்ன ரீசன்? ஆல்ரெடி அந்த உமன் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் மேரேஜ்? மேரேஜ்னா அந்த ஹஸ்பண்ட் கூட வாடுறான்னு அசென்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மேரேஜ் இட் செல்ஃபி அசென்ட். அப்போ அசென்ட் கொடுத்ததுனால ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்றதுன்றது தட் நாட் கம்ஸ் அண்டர் பனிஷ்மெண்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷனலி இது சீரியஸ் ப்ராப்ளம் இல்லை. இதை ரிஃபார்ம் பண்ணணும் தான் நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி ஆர்டிகல் ஹெட்டிங் படிங்களேன், செக்ஸ் அண்ட் வயலன்ஸ். மேரேஜ் ஷுட் நாட் ப்ரொவைட் இம்யூனிட்டி ஃபார் செக்ஷுவல் வயலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பற்றி இப்போ பேசுறாங்க. சத்தீஸ்கரோட ஹைகோர்ட் ஒரு 40 இயர் ஓல்டு மேன் அவங்க ஒய்ஃபை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஊன் இறந்து போயிட்டாங்க. அப்போ யார் மேலே தப்பு? இவர் மேலே தப்பு. அப்படி யார் சொல்லியிருக்கா? லோவர் கோர்ட், செஷன் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. 10 இயர்ஸ் ஜெயில் கொடுத்துருச்சு. அப்பீலுக்கு போறாங்க ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட் என்ன பண்ணிடுச்சு? அந்த தீர்ப்பு மாத்திருச்சு. இவர் பண்ண தப்பா இருந்திருக்கலாம், பட் கான்ஸ்டியூஷன் படி ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ஃபோர்ஸ் பண்றது இல்லீகல்னு நம்ம லா புக்ல இல்லை. அதனால அந்த பனிஷ்மெண்ட்டை தூக்கிடுறாங்க. அப்போ இப்போ வரைக்குமே கோர்ட் இஸ் பிலீவிங் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்லி இட் மீன்ஸ் கன்சர்ன் கொடுத்த மாதிரி தான் அப்படின்னு ஹைகோர்ட்டு பேக்வர்டில் திங்க் பண்ணிட்டு இருக்கு. பட் இது அன்ஃபேர் நமக்கு தெரியும் தானே. நிறைய ஆங்கிள் சொல்லலாம். ஒரு உமனுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் மேரேஜ் ஆகுறதுனால மட்டும் அந்த உமனுக்கு அவங்க பாடி மேல என்ன போகாது? ரைட்ஸ் போகாது. The woman has right to say no even to her husband. ஸோ மேரேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயும் ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா it is also the force. So force is force even within the marriage or outside the marriage. See, actually அந்த இஷ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே ஹியரிங் நடந்துச்சு. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா ரொம்ப சிம்பிளா, இந்த லாவை திருத்துறது, லாவை சேஞ்ச் பண்றது எல்லாமே பார்லிமெண்டோட வேலை, ஜுடிஷியரிக்கு வேலை கிடையாது சொல்லிட்டு இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ பார்லிமெண்ட்ல லாவை திருத்த வேண்டியது யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கு? சி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்றாங்க, அதுக்காக கேஸ் தர்றது. இது பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் வீக் ஆயிடும். திஸ் வில் அண்டர்மைன் தி
இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அடுத்த பாயிண்ட், மெரிட்டல் ரேப் பற்றி பேச வேண்டியது இப்போ அவசியமா அப்படின்னு கேட்டால், ஒரு 100 women மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அதில் 32% இன் மேரிட் உமன் ஹேவ் ஃபேஸிங் தி ஸ்பௌசல் வயலன்ஸ், ஃபிசிக்கலா, செக்ஷுவலா, எமோஷனலா. பட் ஏதோ ஒரு வயலன்ஸில் மேரிடான பெண்கள் வந்து 30% கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2019 21 ரிப்போர்ட் இது. அடுத்த பாயிண்ட், இந்த 32 பேர் கஷ்டப்படுறாங்களே, இவங்க யார்? இவங்க ஒய்ஃப் கிடையாது. இவங்க யார்? இப்போ விக்டிம். இவங்க எல்லா விக்டிமும் ஹெல்ப் கேட்கறதே கிடையாது. ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் மட்டும்தான் அந்த வயலன்ஸ் எதிர்த்து லாக்க போறாங்க. ஸோ மேரேஜுக்குள்ள வயலன்ஸ்ன்றது ரொம்ப ரேர் கிடையாது. 3 out of 1 உமனுக்கு நடக்குது. அவ கண்டிப்பா என்ன மாற்றணும்? இந்த வயலன்ஸை கிரைமை மாற்றணும். இந்தியாவை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கண்ட்ரிலையும் மெரிட்டல் ரேப் இஸ் கிரைம். பட் ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல மெரிட்டல் ரேப் இஸ் கிரைம்னு லீகலா வந்தா கூட அது இம்பாக்ட் ஏற்படுத்தும். பட் ஆல்சோ கான்ஸ்டிடியூஷன் ஒரு உமனோட லைஃப், லிபர்ட்டி, டிக்னிட்டி இது எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணாலும் சோஷியல் கன்சைன்ஸ் எல்லாம் வரணும், ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். அதாவது வாட் இஸ் மேரேஜ்? மேரேஜ்ன்றது பார்ட்னர்ஷிப் கிடையாது, இட் இஸ் ஏ ஓனர்ஷிப் அப்படின்ற ஐடியா இருக்குல்ல, அது மாறணும். இன்னொரு பர்சனை, இன்னொரு உமனை ஓன் பண்றோம். நாம அந்த ட்ரெடிஷனல் ஐடியால இருந்து பார்ட்னர்ஷிப் ஐடியாவுக்கு வரணும். ப்ராப்பர்ட்டி மைண்ட் செட்ல இருந்து ரிலேஷன்ஷிப் மென்டாலிட்டிக்கு வரணும். ஸோ கான்ஸ்டியூஷனலி சேஞ்ச் வரணும், சோஷியல் மைண்ட் செட்லயும் ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும். அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஒரு நாள் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல நிறைய நியூஸ் வரும். எல்லா நியூஸையும் கவர் பண்றது மோஸ்ட் ஆஃப், ஏன்னா ஒரு வீடியோக்கு ஒரு 30 minutes டைம் இருக்கு, இல்லை 40 minutes டைம் இருக்கு, இல்லை 1 hour டைம் இருக்கு. அப்போ நீங்க சாலிடா சென்டர் பேஜ் ஆர்டிகலே ஒரு 4 ஆர்டிகல் தெளிவாக படிக்கணும்னா இட் கோஸ் அப் டு 45 minutes வீடியோ ரெக்கார்ட் பண்ணா. ஸோ இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஆர்டிகல்ஸை ஃபில்டர் பண்ணணும். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன், நான் எப்படி ஃபில்டர் பண்றேன். ஏன்னா சில பேர் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவீங்க. அப்போ கண்டினியூஸாக ஃபாலோ பண்றவங்களுக்கு டிரான்ஸ்பரன்ஸாக சொல்லணும்ல. ஹவ் ஐ எம் சூசிங் தி டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த டேட்ல, இந்த வீக்ல இந்த டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரிலவென்ட் டு எக்ஸாம், ரிலவென்ட் டு ரியல் லைஃப். இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எதை மிஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு டாபிக் வந்திருக்கும், இந்த டாபிக் அடுத்த மாசம் பேசுவாங்க, அடிக்கடி ரிப்பீட் ஆகலாம். ஸோ இந்த டாபிக் என்ன பண்ணுவேன்? கடைசியாக மாத்திருவேன். அண்ட் சில டாபிக் இருக்கும், இந்த டாப்பிக்கை எந்த அகாடமி கவர் பண்ணாது, பட் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அதை கவர் பண்ணும். ஓரளவுக்கு மைண்ட் செட் புரியுது இல்லை? இந்த டாபிக் இருக்கு, இந்த டாபிக் எல்லா அகாடமி கவர் பண்ணணும், உங்களுக்கு எப்படியாவது கிடைச்சிரும். நான் வீடியோ போடலனாலும் நீங்க பாக்குற கன்வென்ஷனல் சேனல்ல ஒரு பெரிய அகாடமியில அதை கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஐ வில் கிவ் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அதை விட இந்த பேப்பர்ல சப்பால்டர் லைஃப் வந்திருக்கும். நீங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா, சிவில் ஸ்டூடெண்டா ஒர்க் பண்ணும்போது எந்த மக்களோட லைஃப் நீங்க புரிஞ்சுக்கிட்டா கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ சில ஆர்டிகல் வரும்ல, ரியல் கிரவுண்ட் இஷ்யூ. அப்போ அந்த இஷ்யூல உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் தேவை, கம்பேஷன் தேவை. அப்போ அந்த ஆர்டிகல் வந்து மேஜர் அகாடமிஸ்ல கவர் பண்ணிக்க மாட்டாங்க, நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ற டாபிக் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக். எக்கனாமி இருக்கா, அல்ல ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஒரு கான்செப்ட் இருக்கா, நியூஸ் முக்கியம். பாலிட்டில ஒரு சாப்டர் வருதா, முக்கியம். சோஷியல் ட்ரெண்ட்ல ஏதாவது வருதா, முக்கியம். இன்ட்ரெஸ்ட் அப்டேட் இருக்கா, முக்கியம். ஸோ என்னோட கிளாஸ் வந்து கம்ப்ளீட்லி ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் நாட் ஃபார் ஃபிலிம்ஸ், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க கரெக்டாக அப்சர்வ் பண்ணீங்கன்னா மெயின்ஸ்ல வர சிலபஸ்ல இந்த வேல்யூ அடிஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். எத்திக்ஸ்ல, எஸ்ஏல அண்ட் GS2 GS3ல வர எல்லா அப்டேட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் பார்க்கும்போது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, என்ன ப்ராப்ளம் பத்தி பேசுறோம், அதுக்கு என்ன வே ஃபார்வர்டு, எப்படி சேஞ்ச் பண்ணலாம், என்ன இம்பாக்ட், அதுக்குள்ள இருக்கிற ஐடியாஸ் என்ன, அதை ஸ்பிளிட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த நியூஸ் போகலாம். அடுத்து பார்க்க போகிறது இந்தியாவோட மைக்ரேஷன் ட்ரெண்ட் எப்படி இருக்கு. இந்தியா அர்பன் ஆகிட்டே இருக்கு. ஸோ மைக்ரேஷன்றது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் உங்கள் ஹோம் டவுன் இருக்கீங்க, சொந்த ஊரில் இருக்கீங்க. சொந்த ஊர்ல இருந்து இன்னொரு சிட்டிக்கு போகணும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா என்ன ரீசனுக்காக போவீங்க? ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஹோம் டவுனை விட சிட்டியில் சம்பளம் அதிகமாக இருக்கலாம், இல்லை வே ஆஃப் லிவிங் இருக்கலாம், லைஃப் ஸ்டைல் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் மெஜாரிட்டி போகிறது கேரியர் growth தான், ஆப்பர்ச்சுனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ பீப்புள் ஆல்வேஸ் மைக்ரேட்டிங் ஃபார் இம்ப்ரூவிங் தேர் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ரீசன்? குளோபலைசேஷன், டெக்னாலஜி ரெண்டும் கம்பெனி ஆகுது. இப்போ உலகம் முழுக்க இருக்கிற எந்த கம்பெனி வேணா நம்ம சிட்டிக்கு வரலாம். அந்த கம்பெனி நிறைய பிரான்ச் போட்டு இருக்கலாம். ஏன்னா அட்வான்ஸ் ஆக நிறைய டெக்னாலஜிக்கல் பேஸ் பண்ணி கம்பெனி வரலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியன்ஸ் மோஸ்ட்லி டாப் டெஸ்டினேஷன் எது? எந்த சிட்டிஸ்க்கு மோஸ்ட்லி மைக்ரேட் ஆகிறாங்க? டாப் 6 cities எல்லாருக்கும் தெரிஞ்ச பெங்களூரு, செகண்ட் நம்ம கேபிட்டல் டெல்லி, தேர்ட் ஹைதராபாத், ஃபோர்த் மும்பை, ஃபிஃப்த் புனே, சிக்ஸ்த் சென்னை. ஸோ எல்லா டேலண்ட் மேக்னெட்ஸையும் இருக்கிற ஒரு 6 சிட்டி இந்தியாவில் எதுன்னு கேட்டால் பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத், மும்பை, புனே, சென்னை. இந்த 6 சிட்டியில் மட்டும் கடைசி 12 மாசத்துல 1 yearல 2.5 லட்சம் 2.76 lakh people மைக்ரேட்டட் ஹியர். என்ன ஒர்க்கர்ஸ்? நாலேஜ் ஒர்க்கர்ஸ், ஐடி பீப்புள் சொல்லுவாங்களே, அதாவது ஹை பேயிங் ஜாப்ஸ் வச்சுக்கலாம். அப்போ நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி தான் சிட்டிஸ்ல உருவாகுது. அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும்? கடைசி 2 வருஷத்துல 3 வருஷத்துல 120 குளோபல் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. இந்த 6 சிட்டிஸ்ல பிரான்ச் போட்டிருக்கு. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு நிறைய உருவாக்கிருக்கு. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும், நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தது இந்தியா பத்தி பார்க்குறோம், கொஞ்சம் வெளியே போகலாம். குளோபல் லெவல்ல தன்னோட ஹோம் கண்ட்ரி விட்டுட்டு வெளியே ஜாபுக்கு போற மக்கள் எத்தனை பேர்? வருஷம் 280 மில்லியன் பீப்புள் லிவிங் அவுட் சைட் தேர் பர்த் கண்ட்ரி. 1 மில்லியனா 10 லட்சம், 10 மில்லியனா 1 கோடி, 100 மில்லியனா 20 கோடி. வருஷம் அட்லீஸ்ட் 20 கோடி இல்லை 30 கோடி மக்கள் ஹோம்லேண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டே இருக்காங்க ஒர்க் பண்றதுக்கு. ஒருவேளை நீங்க இந்தியா விட்டு வெளியே போகணும்,
ஒர்க் பண்ண போனோம் அப்படின்னா எந்த ஊர்ல ஷார்ட்டேஜ் அதிகமா இருக்கு, ஒர்க்கர் ஷார்ட்டேஜ் அதிகமா இருக்கிற ஊர் எது? ஃபர்ஸ்ட் யூஎஸ், செகண்ட் சைனா, மூணாவது ஜெர்மனி, நாலாவது யூகே, அஞ்சாவது கனடா. அப்போ நீங்க ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னா தீஸ் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டெக்னாலஜி, ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், இன்ஜினியரிங், இந்த ஃபீல்டில் டிமாண்ட் இந்த ஊர்ல பயங்கரமா இருக்கு. ஸோ இது வந்து ஊர் தானே. இதெல்லாம் எந்த சிட்டிஸ்க்கு போறாங்க? லண்டன், ஆம்ஸ்டர்டாம், அபுதாபி, நியூயார்க், பெஸ்ட் சிட்டிஸ் டு லிவ் அண்ட் ஒர்க். அதாவது ஜாப் குவாலிட்டி நல்லா இருக்கும், லைஃப் குவாலிட்டி நல்லா இருக்கும், இன்கம் டேக்ஸ் கம்மியா இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியா இருக்கும். திஸ் இஸ் குளோபல் சர்வே. ஸோ பெஸ்ட் சிட்டிஸ் டு லிவ் அண்ட் ஒர்க்: லண்டன், ஆம்ஸ்டர்டாம், துபாய், அபுதாபி, நியூயார்க். இப்போ இந்தியாவுக்கு வரலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இது தேவையில்லை. இந்தியாவில் நான் வச்சுக்கோங்க, இன்ட்ரூஷனாக பண்ணலாம். இந்தியாவில் சிட்டிஸ்க்கு மூவ் ஆகிற பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. என்ன ரீசன்? குளோபலைசேஷனும் டெக்னாலஜியும் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குது. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், வருஷம் இந்தியாவில் 1 கோடி கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த 1 கோடி மக்களுக்கும் இந்தியாவில் ஜாப்ஸ் இருக்காது. அப்போ அதில் குறிப்பிட்ட லட்சம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? வேலையை போடுவாங்க. அதில் குறிப்பிட்டு ஒயிட் கலர் ஜாப்ஸ் அவங்க மட்டுமே 5 lakh பீப்புள் இந்தியா விட்டு வெளியே போகிறாங்க. ஃபார் ஹை சேலரிஸ், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், மோர் கேரியர் growth, பெட்டர் எஜுகேஷன், ஹெல்த் ஃபெசிலிட்டி. 2024 ஸ்டேட்டஸ் படி பார்த்தோன்னா இந்தியாவில இருந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுற மக்கள் டோட்டலாக சொல்லணும்னா 35 மில்லியன் பீப்புள். 1 மில்லியன் 10 லட்சம், 10 மில்லியன் 1 கோடி. ஸோ 3.5 கோடி மக்கள். இப்போ இவ்வளோ மக்கள் என்ன பண்ணுறாங்க? வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு என்ன பண்ணுறாங்க? காசு அனுப்புறாங்க, ரெமிட்டன்ஸ். ஸோ குளோபல் லெவலில் ரெமிட்டன்ஸ் அதிகமாக வாங்குற கண்ட்ரி இந்தியா. ஸோ இத்தனை கோடி மக்கள் வெளியும் போகிறாங்க. இந்தியாவில் நார்த்ல இருந்து மக்கள் எங்கே வராங்க? சவுத்துக்கு வராங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இந்த ஒரு 5 ஸ்டேட் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. இந்த ஸ்டேட்ஸ் மட்டுமே இந்தியாவோட ஜிடிபியில் 31% கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் இந்த ஸ்டேட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா 2036 வச்சுக்கலாம். 2036 வரும்போது இந்த ஸ்டேட் பாப்புலேஷன்ல ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாயிடுவாங்க. அதாவது 2036 டைம்ல வந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ல மோஸ்ட்லி 37 வயசுக்கு மேல, 37, 38, 40 வயசுல இருக்கிறது அதிகமா இருப்பாங்க. அதே டைம்ல 2036 நார்த் இந்தியாவில் 28 வயசு, 29 வயசு, 30 வயசு அந்த ஏஜ் பாப்புலேஷன் இருப்பாங்க. 2036 ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துல சவுத் இந்தியாவில் ஜாப் டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மோர் பீப்புள் ஃப்ரம் நார்த் இந்தியா வில் கம் டு சவுத் இந்தியா ஃபார் ஜாப்ஸ். என்ன ரீசன்? சவுத் கெட்ஸ் ஓல்டர். அப்போ நார்த் இந்தியாவில் வந்து சவுத் இந்தியாவுக்கு மக்கள் வராங்க, இன்டர்னல் மைக்ரேஷன். இப்போ இங்க இருக்க சில மக்கள் என்ன பண்றாங்க? பல கோடி மக்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மைக்ரேஷன் பேட்டர்ல இந்த சிட்டி டெவலப்மெண்ட்ல 2 ப்ராப்ளம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராப்ளம். மைக்ரேஷன் ஆகி வந்த எல்லா லேபருக்கும் சேலரி அதிகமாகிறது கிடையாது. மேனுவல் லேபர், அதாவது ப்ளூ காலர் ஜாப்ஸ், இந்த ஜாப்ஸ் பண்றவங்க தான் அதிகம். ஓவர் சப்ளை ஆஃப் ஒர்க்கர்ஸ் எதில்? மேனுவல் ஜாப்ல. அதனால அவங்களோட சேலரி வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா 15 இயர்ஸா ரொம்ப அதிகமாக ஆகவே இல்லை. they are getting very little amount of money to survive. At the same time, even IT இன்ஜினியரிங் படிக்கிறாங்களே, ஈவன் ஐடி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ட்ரி லெவல் ஜாப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெவல் ஜாப், அந்த ஜாபோட சேலரியும் அதிகமாகல. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன ரீசன்? ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 25 to 30 யங்ஸ்டர்ஸ் சிட்டிக்கு வராங்க. அப்போ 2030 இந்தியாவில் இருக்க எல்லா அர்பன்ஸ் ஏரியாஸ்லயும் 600 மில்லியன் பாப்புலேஷன் தங்கிட்டு இருப்பாங்க. 60 கோடி மக்கள், பாதிக்கு பாதி மக்கள் எங்க இருப்பாங்க? சிட்டியில் இருப்பாங்க. அப்போ மோர் ஒர்க்கர்ஸ்னா மோர் ஹவுசிங் ப்ரெஷர், மோர் டிரான்ஸ்போர்ட் ப்ரெஷர், மோர் ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணணும்? வேஜ் ரைஸ் ஆகி ஆகணும். வேஜ் ரைஸ் ஆகலைன்னா லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும்? மைக்ரேஷன் மஸ்ட் பி ஃபேர், சஸ்டைனபிள் அண்ட் பெனிஃபிஷியல் ஃபார் ஆல். உங்களுக்கு புரியுதுல்ல? ஒரு யங்ஸ்டர் வந்து சிட்டிக்கு வராருல, மைக்ரேஷன் ஆகிறாருல, மைக்ரேஷன் இஸ் நாட் ஹிஸ் சாய்ஸ். மைக்ரேஷன் இஸ் நாட் எ சாய்ஸ், இட் இஸ் அவர் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரில் இது கண்டினியூ ஆக தான் போகுது. Therefore, we have to improve the living standard of migrated people.